friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான சம்மருக்கு ஏத்த முந்திரி பழ ஜூஸ் வந்து எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் அதுக்காக பாத்தீங்க அப்படினா ரெட் கலர்ல இருக்கும் இல்லையா, சோ அந்த முந்திரி பழம் எனக்கு கிடைச்சது. சோ அதை வந்து எடுத்துர்க்கேன். yellow கலர்லயும் இருக்கு. சோ உங்களுக்கு எந்த பழம் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. இந்த ஏப்ரல் மேல வந்து முந்திரி பழ சீசன். சோ அந்த சீசனுக்கு ஏத்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும்போது கண்டிப்பா அதை வாங்கி சாப்பிடுங்க எல்லாமே. அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதான் சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் முந்திரி பழம் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் சாப்பிட்டது கிடையாது. பார்த்துருக்கேன், பட் சாப்பிட்டது கிடையாது. ஜூஸாவோ பழமாவோ எப்படியுமே நான் சாப்பிட்டது கிடையாது. இதை ஃபர்ஸ்ட் டைம் நானுமே ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த முந்திரி பழத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த முந்திரி பழத்தில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டீன், பீட்டா கரோட்டீன் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நார் சத்துமே இந்த முந்திரி பழத்தில் ரொம்ப ஹையாக இருக்குது. அண்ட் நார்மலாக நம்ம ஆரஞ்சு பழம் சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அந்த ஆரஞ்சு பழம் 5 சாப்பிட்டா வர சத்து வந்து இந்த முந்திரி பழம் 1 சாப்பிட்டாலே நமக்கு 5 மடங்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த பழத்தில். ஸோ இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த பழம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே எல்லாத்துக்குமே தேவை. ஸோ சீசனும் கரெக்டாக இருக்கிறனால கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த ஜூஸ் வந்து ஜூஸாவோ இந்த பழத்தையும் வந்து எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்கிறேன். அண்டு எலும்பு வலுவடைறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம், மெக்னீஷியம் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அதுவுமே இந்த முந்திரி பழத்தில் வந்து அதிகமாக இருக்குது. நமக்கு நம்ம உடம்புல இருக்க தேவையற்ற கொழுப்பு எல்லாத்தையுமே கரைச்சி உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து உடல் பயிற்சியோடு சேர்ந்து இந்த பழத்தையும் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த முந்திரி பழத்தை எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நார்மலாக ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப கல்லுப்பு இருக்கு இல்லையா, ஸோ கல்லுப்பு போட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருக்கேன். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அந்த அளவுக்கு வந்து அப்படியே இந்த தண்ணியில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிவிட்டு ஜூஸ் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ பழம் பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்லா தண்ணியில் உப்பு தண்ணி போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ நல்லா கழுவிட்டு எடுத்துட்டேன். ஸோ நம்ம தேவையான அளவுக்கு முந்திரி பழம் வந்து கட் பண்ணி இப்போ நான் வந்து ஜூஸ் போட்டுடலாம். உள்ளே கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை வந்து அப்படியேவும் நம்ம சாப்பிட்லாம் முந்திரி பழத்தை. ஆனால் முந்திரி பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா தொண்டை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நம்மன்னு ஒரு மாதிரி கரக்கரன்னு இருக்க மாதிரி இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்தேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நல்லா வேக வச்சுட்டு இந்த பழத்தை வந்து வேக வச்சுட்டு அப்படியும் சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நான் இப்போ போடுற மாதிரி ஜூஸாக போட்டு குடிக்கலாம். ஆனால் அந்த ஜூஸாக போட்டாலுமே அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கரக்கரப்பு அந்த நம்மன்னு தொண்டை இருக்கும் இல்லையா, நம்ம ஒரு சிலதெல்லாம் சாப்பிட்டா அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பழம் சாப்பிடும்போது. ஆனால் ரொம்ப சத்து அதிகமாக இருக்கிறனால நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டு அதை குடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் எல்லா பழத்தையுமே கட் பண்ணலாம். எனக்கு ஜூஸுக்கு எவ்வளோ பழம் தேவையோ அந்த அளவுக்கு முந்திரி பழம் மட்டும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு முந்திரி பழம் எல்லாத்தையுமே கட் பண்ணி சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த சின்ன துண்டு இஞ்சி இருக்கு இல்லையா, தோல்லாம் சீவிட்டு கழுவிட்டு அதையும் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ பழம் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி, எலுமிச்சம்பழம் அதெல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ அளவுக்கு முந்திரி பழம் எடுத்தேன். அதில் நான் ஒரு 1/2 கிலோவுக்கு பக்கமாக அவ்வளோதான் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இந்த எலுமிச்சம்பழம் வந்து அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இனிப்புக்கு வந்து இந்த முந்திரி பழம் வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸ்வீட்னஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நார்மலாக ஒரு பழம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இனிப்புக்கு வந்து கண்டிப்பாக சர்க்கரை சேர்த்து நம்ம ஜூஸை குடிக்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டேட்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் இனிப்புக்காக. நீங்கள் இல்லை அப்படின்னா தேன் சேர்த்துக்கலாம், இல்லைனா நார்மல் சுகரே சேர்த்துக்கலாம், ஒயிட் சுகரே சேர்த்துக்கலாம். நான் அது வேண்டாம் அவாய்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பேரிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன். பேரிச்சம்பழம் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இல்லைனா தேன் சேர்த்துக்கோங்க ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா. இல்லைனா நார்மல் சர்க்கரையை வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். இன்னும் திரும்பவும் வந்து கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நான் எடுத்திருந்தேன் இல்லையா ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம், அந்த ஜூஸை வந்து நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் ஃபுல்லாமே. நான் சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ பழம் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எலுமிச்சம்பழம் ஜூஸும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா அரைச்சாச்சு. இதில் நான் சொன்ன மாதிரி உப்பு கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து அதை கலந்துட்டேன். அதை நான் எடுக்க மறந்துட்டேன் வீடியோ எடுக்கும்போது. ஸோ அதையும் சேர்த்து கலந்துட்டு இப்போ நான் நல்லா ஜூஸை வந்து வடிகட்டிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம்.
ஸோ நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட ரொம்ப ஹெல்த்தியான சம்மருக்கு ஏற்ற மாதிரியான நம்மளோட முந்திரி பழ ஜூஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் அப்படியே பழம் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் அதை வேக வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஜூஸாக போடுறீங்க அப்படின்னா அந்த நம்ம தொண்டை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஜூஸில். ஸோ அந்தளவுக்கு நமக்கு தொண்டை வந்து அந்த கரன்னு அந்த மாதிரி இருக்காது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் இது. ஸோ உங்களுக்கு சில்லுன்னு குடிக்கணும்னா கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸோ இல்லை ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டோ உங்களுக்கு எப்படி குடிக்கணும்னு தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி குடிக்கலாம். ஸோ கண்டிப்பாக சம்மருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் தான் அது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆனால் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.